எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ரேர் vlogs. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மட்ட சாங் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சும்மா பார்க்கும்போது அந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வேற வீடியோ கண்டென்ட்டும் இல்லை. ஸோ அதனால சரி ஓகே நம்ம சும்மா இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்னோட மேக்கப் ரொட்டீன்லாம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து நான் எதுவும் போட்டுக்க மாட்டேன். லைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக் அதெல்லாம் போடுவேன். அண்ட் ப்ரோ ஃபில் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ வந்து அப்படியே இதையும் பார்த்த மாதிரி இருக்கும். லைக் இதில் வந்து த்ரிஷா மேமோட லுக் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக ஐஸ் வந்து போட்டிருப்பாங்க. நான் யூஸ்வலாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். வெறும் லைனர் போட்டு மஸ்காரா போடுவேன். பட் இப்போ அவங்களோட லுக்கை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆப்வியஸாக பிக்சர் போடலைனாலும் எப்படி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த சாங். ஸோ இப்போ தான் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காருனேன். ஸ்கின்னுக்கு வந்து நான் ஏன் எதுவும் போட மாட்டேன்னா அதில் எனக்கு பெருசாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்போ வரைக்கும் வரல. அதை கற்றுக்கணும்னு தோணல. ஆக்சுவலாக எனக்கு போடவும் தெரியாது, யாருக்கும் மேக்கப் பண்ணி விடவும் தெரியாது, எனக்கு பண்ணிக்க தெரியாது. அதில் ப்ராப்பராக என்னென்ன இருக்குது அப்படின்னு கூட எனக்கு அதை உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம்ல அந்தளவுக்கு கூட அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஃபேஸ்க்கு இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணது. ப்ளஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நான் எனக்கு மேக்கப் பண்ணால் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகிக்கும். ஸோ அதனால் நான் ஃபேஸ்க்கு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாங்கை ரீக்ரியேட் பண்ணணும்னா என்ன வேணும்? எங்கடா அந்த எல்லோ சாரீ அப்படின்ற மாதிரி இந்த வந்துருச்சு. இது எல்லோவா கோல்டான்னு தெரியல. இது நான் ஆக்சுவலாக வேற ஒரு ஷூட்டுக்காக ஒரு வாங்கினது. பட் வந்து அப்போ இதை யூஸ் பண்ண முடியல. சரி சும்மா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இது வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். சும்மா நீங்கள் வந்து அதாவது வந்து பிளெயின் ஜார்ஜெட் சாரீஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே, என்ன சிஃபான் ஜார்ஜெட் அந்த மாதிரி சர்ச் பண்ணாலே அமேசானில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு கலரை நான் தூக்கிட்டேன். இது நான் வேறு ஷூட்டுக்கு வாங்கினேன். அது சரி அது யூஸ் பண்ணல, அதனால இதை இப்போ வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இயரிங் போட்டிருக்காங்க. அதில் வந்து இங்கே கீழே இப்படி முத்து மாதிரி இப்படி தொங்கும். அந்த மாதிரி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. பட் அது எங்கே போச்சுன்னு தெரியல. சரி அதனால இந்த இயரிங் இல்லைன்னா இந்த இயரிங் போடலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எது போடுவேன்னு எனக்கே தெரியல. நம்ம அப்படியே எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ண முடியாது ஜுவல்லரிலாம். அண்ட் அவங்க வந்து ஒரு நெத்தி சுட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து நான் நெத்தி சுட்டி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அது மாதிரி அவ்வளோ குட்டியாக இல்லை. இது எப்பயோ ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சரி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுதான் இந்த நெத்தி சுட்டி. இது வந்து செட் ஆகுமானே தெரில. அதுக்கு சரி பரவாயில்ல நம்ம சும்மா பண்ணுறது தானே அப்படின்னு வந்து எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலாக வந்து அதில் பிங்க் கலர் பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து இது கொஞ்சம் மோரர்லெஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெட் கிளாஸ் பேங்கிள்ஸ் என்கிட்ட இருந்தது. அது தனியாலாம் வாங்கலை. ஸோ ஒன்று ஹிப்பில் அவங்க கட்டியிருப்பாங்க. இது என்கிட்ட முன்னாடி நான் என்கேஜ்மெண்ட் டைமில் வாங்கியிருந்தேன். ஸோ அப்படியே இது இருந்தது. ஸோ சரி ஓகே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். குட்டியாக ஒரு வளையம் மாதிரி போட்டிருப்பாங்க. அது என்கிட்ட இல்லை. இது இப்போ புதுசாக வாங்கினேன். நான் நோஸ் பென்லாம் வாங்க மாட்டேன். இதுவுமே அந்த ஷூட்டுக்கு வாங்கினேன். சரி ஓகே அப்படியே இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து இதை எடுத்திருக்கேன். காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதனால வந்து இப்போது அடுத்து வேற என்ன தேவை? அவங்க வந்து இங்கே ஒரு பிங்க் கலர் கிளாத் மாதிரி இருக்கும். கிளாத்னா அந்த சாரியோட எல்லோ அண்ட் பிங்க் வந்து இந்த இடத்துல அவங்க சொருகின இடத்துல மட்டும் அப்படி தெரியும். அது வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். பேபிஸ்க்கு ஃபுட் கொடுக்குறதே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். அதுவும் எஸ்பெஷலி டாட்லர் ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிடும். அந்த விஷயத்தில் ஹை சேர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் லவ் லேப்போட 4-in-1 கன்வெர்டபிள் ஹை சேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஹை சேராகவும் யூஸ் பண்ணலாம், பூஸ்டர் சீட்டாகவும் யூஸ் பண்ணலாம், லோ சேராக யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ டேபிள் மாதிரி வச்சும் யூஸ் பண்ணலாம், லோ சீட்டிங் ஆன் ஃப்ளோர்லேயும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி 4 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலாக இருந்தது. இதில் அட்ஜஸ்டபிள் ட்ரே இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இந்த ட்ரே அண்ட் சீட் பேடும் ரிமூவல் தான். இப்போ ஏதாவது சிந்திட்டாங்க ஸ்பில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்தே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த க்யூட்டான பேபி டேபிள் தான். ஏன்னா குழந்தைங்க வளர அந்த சேர் போட்டு டேபிளாகவும் நம்ம வந்து ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டஃப்ஸுமே நம்ம வந்து அதில் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸோடு நம்மளுக்கு சீட் பெல்ட்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் பேபிஸ் வந்து சேஃபாக அதில் உட்காந்துருப்பாங்க. அட் த சேம் டைம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நமக்கும் பயம் இல்லாமல் இருக்கும். சேரோட லெக் பேஸுமே நான் ஸ்லிப் அண்ட் ஆன்டி டிப்பிங் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பாக இருக்கும், ஸ்டர்டியாக இருக்கும். நம்ம பேபிஸை உட்கார
வைக்கும்போது. ஸோ அந்த ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்மளே 2 மினிட்ஸில் அசம்பிள் பண்ணிடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் சீட் மாதிரி வரும், அதுவுமே வந்து ரொம்ப க்யூட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. மெயினாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் காம்பேக்ட் தான். நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறது, எடுக்கிறது, மாட்டுறது, அசம்பிள் பண்ணுறது இது எல்லாமே ஈஸி. யூஸ் பண்ணாத டைமில் நம்ம ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ லவ்லேப்போட இந்த 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஹை சேர் பார்த்தீங்கன்னா பேபிஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும் அவங்க மீல் டைம். ப்ராடக்ட்டோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், அப்படி இல்லைனா Amazon, Flipkart, lovelab.com எதுலனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ எந்த செகண்ட் தாட்டும் வேணாம், your baby is definitely going to love it. Thank you. டாப் டு பாட்டம் எல்லாமே இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொலுசு அவங்க காலில் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த கொலுசு இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஸ்வாதிகான்னு ஒருத்தவங்க, நாங்கள் கோவாவில் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன இன்ஸ்டாலெலாம் பார்த்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். அது நாங்கள் நினைக்க கூட இல்லை. ஸோ இவருமே யாருக்குமே ரொம்ப க்ளோஸ் ஆகிக்க மாட்டார். பட் தென் நாங்கள் வந்து ஸ்வாதிகா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் தினேஷன் அந்த ப்ரோ இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்ல க்ளோஸ் தான் நாங்கள். அதனால அது எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ஒரு யாருக்குமே மிங்கிள் ஆக மாட்டார் அப்படின்னு. நானுமே செலக்டிவ் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லாமல் என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகிக்குவேன். ஆனால் அவர் வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் ஆக மாட்டார். ஓகே, இது வந்து அவங்க கொடுத்த ஜிஆர்டியில் வாங்கியிருந்தாங்க போல், மதுரையில் இருக்க ஜிஆர்டியில். அவங்க பெங்களூர், பட் இங்கே வரும்போது வாங்கி கொடுத்தாங்க. முக்கியமான விஷயம் பொட்டு வந்து அவங்க அந்த எல்லோ சாரிக்கு ப்ளூ வச்சுருப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே டாப் நாச்சாக இருக்கும், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த ப்ளூ இதில் இருக்குது. நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே அமேசானில் வாங்கினேன். நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினேன், எனக்கு இது அவ்வளோவா செட் ஆகலை. பட் இந்த இதில் இருக்க போட்டு வந்து வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் கேம் வச்சுட்டேன், ஏன்னா எனக்கு எப்படி ரெடி ஆகுறதுன்னு தெரியல. அதனால இப்படியே வச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆகிடலாம்னு நினச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட கையில் மிரர் இல்லை. நான் இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். இது பேக்கோட ஐப்ரோ பேலட்டு, ஐப்ரோ டிஃபைனர் பேலட்டு, அண்ட் தென் வந்து மிஸ் கிளாரோட ப்ரோ பென்சில். சும்மா வந்து இதை இது பண்ணிட்டு ப்ரோஸ் இது பண்ணிட்டு அப்புறம் வந்து கீழே லைட்டாக ஒரு லைன் மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த பவுடர் வந்து இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஐ ஷேடோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதில் இருக்கிறதுலே சும்மா இந்த ஷேடை தூக்கி ஐஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து அவங்க காஜல் வந்து யூஸ் பண்ணாங்க. இது ஜூடியோவில் வாங்கியிருந்தேன். இந்த காஜல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், தெரியாமல் வாங்கிட்டேன். சரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும்ல. ஸோ இது அவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி டார்க்காக பண்ணியிருப்பாங்கல்ல, பண்ணுவோம் பார்ப்போம். எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் லிப் கலர் வந்து லாக்மி ஃபாரெவர் மேட்டில் நியூட் லேட் அப்படின்ற 26 ஷேட் நம்பர். இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி நியூட் ஷேட் தான் போட்டிருப்பாங்க. சரி அதே வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. வேறு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மஸ்காரா வந்து ஃபேஸஸ் கனடாவோடது பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு லைன் மாதிரி இப்படி ட்ரா பண்ணிவிட்டு, கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி நிறையா அவங்க வந்து ரொம்ப திக்காக பண்ணியிருப்பாங்க ப்ரோஸ். எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா அதே யோசிச்சுட்டே இருப்பேன், ஐயோ அசிங்கமாக இருக்கும்னு. இப்போயுமே நான் பண்ணுற மாதிரி பண்ணுவேன், சும்மா மேலாப்பில் இப்படி பண்ணிவிட்டு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேம் வச்சு ரெடியாகி பழக்கம் இல்லை, மறந்துடுச்சு. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு பாக்கெட் மிரர் வச்சுருந்தேன், எங்கே போச்சுன்னு தெரில. முன்னாடிலாம் வீடியோஸில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐ ஷேடோ சொன்னேன்ல, இது இந்த ப்ரோ டிஃபைனர் பேலட்லேருந்து லைட்டாக சும்மா ஒரு நம்ம மன திருப்திக்காக வந்து இதை போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக கீழே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரோ டிஃபைனர். ஸ்பேஸ் வேறு அந்த ஐஃபோனில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சும்மா வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, ஐஃபோனில் வந்து சும்மா நம்ம லைட்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சாலே டக்கு டக்குன்னு ஃபுல்லாகிடுது. எனக்கு சத்தியமாக எப்படி ரெடி ஆகுறேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு தடவை கண்ணாடியிலையும் பார்த்து இது பண்ணி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இங்கே கரண்ட் இல்லை, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்கனால ஓகே அப்படின்னு தோணுது. இப்போ அடுத்து என்ன போடணும்? காஜல் போடணும். பட் எனக்கு காஜல் போட அவ்வளோ மனசு வரல. லைட்டாக இந்த சுகர் பாப்போட இந்த இங்க் மாதிரி இருக்கும்ல லைனர், அதை வந்து 2 சைடுமே போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராகவே பண்ண முடியல. இதில் எனக்கு பார்க்கும்போது கண்ணாடிக்கும் இதுக்கும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் அந்த பிளாக் கலர் ஐப்ரோ டிஃபைனர் பேலட்டில் இருந்துச்சுல்ல, அதை எடுத்து இந்த கண்ணில் போடுறேன். அப்புறம் இந்த காஜல் இருக்குல்ல, இதை இங்கே கொடுத்துட்றோம். நல்லாவே இருக்குது எனக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். லைனர் போட்டுட்டேன், ஆனால் கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணணுமான்னு தெரியல. லைனர்ன்றேன், காஜல் கீழே அப்ளை பண்ணிட்டேன். அது ஸ்மட்ச் பண்ண கூட என்னோட ப்ரஷ்ஷில் இந்த இதை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐப்ரோ பேலட்டில் ஒரு இது இருக்கும்ல, அதனால அது கரெக்டாக வரல. அவ்வளோ தூரம் ஸ்மட்ச் பண்ண உங்களுக்கு பேசாமல் கையிலே வச்சு தேய்ச்சி விட்ருவோமா? இதெல்லாம் நமக்கு தேவையா கோபின்ற மாதிரி இருக்கு. அம்மா இஷ்டத்துக்கு பண்ணவேன். ஒருவேளை தப்பாக போட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி. எப்படி ஸ்மச் பண்ணணுமோ எப்படி பண்ணணும்னே தெரியல. லைட்டாக ஏதோ சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நம்ம அப்படியே தான் ப்ரொசீட் பண்ணணும். கர்லர் வச்சு லைட்டாக கர்ல் பண்ணிட்டு மஸ்காரா போட்டுக்குவோம். மஸ்காரா போட்டு லிப்ஸ்டிக் போட்டால் முடிஞ்சிடும். என்ன ஒரு கன்றாவியான ரீக்ரியேஷன் இது. என்னன்னா இதெல்லாம் பண்ணுறது பெருசு இல்லை, அதை திருப்பி உட்காந்து அழிக்கிறத நினச்சாலே எனக்கு காண்டாயிரும். ரொம்ப கஷ்டம். உட்காந்து எண்ணெயை போட்டு தேய்ச்சி. இதனால தான் நான் இந்த மாதிரி எப்போவுமே பண்ண. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வெளியே போனால் வெறும் லிப்ஸ்டிக் தான். அதான் ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்பேஸ் திருப்பியும் காலி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் லைனாக ஹெல்ப் பண்ணிவிட்டு மொத்தமாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஒரு நியூட் ஷேட் மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஜூடியோவோட இதுவும் நான் கொஞ்சம் லைட்டாக மேலே மட்டும் மிக்ஸ் பண்ணேன். லிப்ஸ் வந்து இந்த நைக்காவோட இது சாக்லேட் பாய் லிப் லைனர், அப்புறம் லாக்மி மேட் ஆல்ரெடி சொன்னேன்ல, அப்புறம் ஜூடியோவோட சாக்லேட் கிரேவ் அப்படின்ற ஷேட் வந்து லைட்டாக மேலே டாப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மற்றதெல்லாம் போட்டுறேன். ஸோ கம்மல் வந்து ஃபஸ்ட்டு போட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது இங்கே வந்து ஏதோ பொட்டு மாதிரி இருக்குங்க. பொட்டு இல்லை, ஏதோ டேட்டூ மாதிரி லைட்டாக ஒரு 3 டாட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்ம பண்ணிடுவோம். வளையல், நோஸ் பென் சின்னது இல்லை. முக்கியமான விஷயம் ப்ளூ கலர் பொட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. பட் சாரீ போட்டோடனே பார்ப்போம் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹேர் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்று ஒரு ஷூட்காக கேர்ள் பண்ணுது. கரண்ட்டில் தான் என்னால் ஸ்ட்ரைட் பண்ண முடியல. இப்படி பேசாமல் எப்படி போட்டுருவோம். ஓகே, லுக் பார்க்கலாமா? 1 2 3 டடா. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ மேக்கப் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்லாம் என்னால் கிரெடிட்ஸ் எடுத்துக்க முடியாது. அவ்வளோ நல்லாலாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஐ லுக்கை க்ரியேட் பண்ணுறதே எனக்கு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது. ஓகே, ஓரளவுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்க்குறவங்க சொல்லணும். இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, ஜுவல்லரி வைஸ் வந்து பேங்கிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. நெத்தி சுட்டி வந்து இன்னும் வேறு மாதிரி போயிருக்கலாம். பட் என்கிட்ட இல்லை. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் தர மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தது. அவங்க நோஸ் பென் வந்து வளையம் போட்டிருப்பாங்க, அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். ஹானஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.